கொடுமைக்குள்ளான விடுதலை வீரர். கொடூர கொலையினும் கொடிய கோர ஈரமில்லா இரக்கமற்ற கொடுமைகளுக்கு உள்ளான அல்லாமா ஃபஜ்லே ஹக் கைராபாதி 1797 பிறந்தார். அவரின் தந்தை அல்லாமா ஃபஜ்லே இமாம் ஃபாரூக்கி. அல்லாமா ஃபஜ்லே ஹக் கைராபாதி அரபி, உருது, பாரசீகம், இந்தி, ஆங்கிலம் மற்றும் பல மொழிகளில் புலமை பெற்று பன்மொழி புலவராய் திகழ்ந்தார். நன்மொழியில் நல்லோசனை பெற பல சமஸ்தான மன்னர்கள் இவரை நாடினர். சில சமஸ்தானங்களில் நீதிபதியாகவும் பணியாற்றினார். இந்திய மன்னர்களுக்கு இடையில் விரோதத்தை விதைத்து பிரித்தாளும் சூழ்ச்சியில் பெரும் வெற்றி பெற்று இருமாப்புடன் ஆங்கில அரசு இந்திய செல்வத்தை கொள்ளை கொள்வதை சமஸ்தான மன்னர்களுக்கு புரிய முகலாய மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் தலைமையில் 1857 விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டார். இவரின் வேண்டுகோளை ஏற்று 1857 ஜூன் மாதம் ஜெனரல் பத்து கான் 14,000 வீரர்களுடன் டெல்லியில் முகாமிட்டார். அந்த மாத முதல் ஜும்மா தொழுகையில் டில்லி ஜும்மா மசூதியில் அல்லாமா ஃபஜ்லே ஹக் கைராபாதி வெள்ளையனை வெளியேற்ற இந்திய விடுதலை போரில் ஈடுபட்டு இன்னுயிரை தியாகம் செய்வது இஸ்லாமிய சட்டப்படி ஆகும் என்று அறிவித்த பின்னரே 1857 விடுதலை போர் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆங்கில அரசின் உளவாளி கௌரி சங்கர் 28/8/1857 அறிக்கையில் மௌலவி ஃபஜ்லே ஹக் கைராபாதி டில்லியில் சுதந்திரம் பெறும் உத்வேகத்தை மக்களிடமும் சிப்பாய்களிடமும் தூண்டினார் என்று குறிப்பிட்டான். அந்த தேச துரோகி அறிக்கைப்படி கைது செய்யப்பட்ட அல்லாமா வக்கீல் வைத்துக் கொள்ளாது தானே வாதாடினார். ஜியாத் ஃபத்வா கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். அப்படி ஃபத்வா கொடுத்தது அவர் தாய்நாட்டிற்கு செய்யும் தியாகம் என்று தெளிவாக கர்ஜித்தார். அல்லாமா ஃபஜ்லே ஹக் கைராபாதி ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டு அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டார். எல்லையற்ற கொடுமைகளை ஏற்று ஹிஜ்ரி 1278 ஆண்டு சபர் மாதம் பிறை 12 ஆங்கில ஆண்டு 1871 இறந்தார்.